ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வீடியோ கூட போனேன். வளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய தஞ்சை மாவட்டம். அந்த மாவட்டத்தில் வீரமாநகர் என்ற பேர் கொண்ட பழைய பேர் கொண்ட பட்டுக்கோட்டை நகரம். இந்த நகரத்தில் மராட்டியர்களுடைய வழிவந்த வம்சாவளி ஒரு விஷக்கிருமி இருந்து இன்றைக்கி பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நகரத்தில் முக்கால்வாசி சொத்து என்னோடது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தி எப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா 93-94 பீரியட் காலகட்டங்களில் இவங்களுடைய அரண்மனையை, அதாவது அரண்மனை இருக்கக்கூடிய வீடை வந்து புதுப்பிக்கும் போது அங்கே கிடைச்ச ஒரு செப்பேடுன்னு சொல்கிறாங்க. இந்த செப்பேட்டில் என்ன இருக்குன்னா, மராட்டியர்களுடைய வழிவந்த நம்மளுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசாங்கத்திலிருந்து இந்த சொத்துக்களை எழுதி இனாம்சத்தெல்லாம் வாங்கினதாக குறிப்புகள் இருக்குது. இதை ரெக்கார்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 நூற்றாண்டு பகுதியில் பட்டு மலராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கள்ளர் மன்னன், குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்ததற்காகவும் அவர் வந்து கோட்டை சிவன் கோவில், கோட்டை அண்ணா கோவில் தெரு, பாக்கியம் நகர், கோட்டை மேடமேடு, கோட்டை கிளமேடு, கோட்டை ரங்கநாதர் கோயில், துவாரமலை, புனர்வாசல் ரோடு, வெட்டுவாக்கோட்டை, ஊரணிப்புறம், ஏனாதி, கரம்பயம், கரம்பய வேப்பங்காடு, ஏனாதி, சாந்தாங்காடு, வெட்டிக்காடு, பள்ளத்தூர் போன்ற பகுதிகள்லாம் இந்த கோட்டை ரங்கநாதர், இந்த கோட்டை சிவன் கோவில் மற்றும் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான சில இடங்கள். இது எல்லாமே இந்த கோட்டை கட்டி ஆண்டக்கூடிய கள்ளர் குல சிற்றரசனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தான் கல்வெட்டுகள் சொல்லுது. ஆனால் 15 மற்றும் 15ஆம் நூற்றாண்டு இறுதியிலையும் 16ஆம் நூற்றாண்டு முதலிலையும் இந்த படவராயருடைய வம்சம் சரிவர இந்த கோட்டையை பராமரிக்காமல் சிதறமடைந்த காரணத்தில் அவருக்கு கடைசி வாரிசுகளுக்கும் வம்சம், அதாவது வம்சம் எடுத்துக்கக்கூடிய இந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு அவருக்கு வாரிசுகள் இல்லாதனால இந்த பட்டு மலரோட கோட்டை வம்சம் முடிவடைக்கு வந்து அதற்கப்புறமாக அந்நியர்களுடைய படையெடுப்பு இந்த ஆங்கில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை செல்லுது. இப்போ இந்த மன்னருக்கு மராட்டிய வம்சத்தில் வரக்கூடியவர் தான் சரபோஜி ராஜா, 2ஆம் சரபோஜி. இந்த 2ஆம் சரபோஜியினுடைய வாரிசுகள் தான் இந்த கோட்டையை இந்த ஊரை ஆட்சி செய்து வந்துட்டுருக்காங்க. இந்த 2ஆம் சரபோஜி வந்து ஆங்கிலேயருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சில அவரை வச்சு இந்த பட்டயங்களை எழுதி வாங்கிட்டு வந்ததாக ஒரு செய்திகள் இருக்குது. அப்படி தான் அதை கிடக்குறாங்க. மராட்டியருடைய வம்சம் பார்த்திங்கன்னா முதல் ஆண் வாரிசு அரசாளும். இது எழுதப்படாத விதி. ஆனால் பட்டுக்கோட்டை சார்ந்த இந்த மன்னனுக்கு வாரிசுகள் இல்லை. அதனால் முதல் இருவரும் பார்த்திங்கன்னா பெண்மணிகள். அந்த இரு பெண்மணியிடம் மூத்தவருடைய ஆதிக்கத்துக்கே வரவர் தான் இந்த ஆனந்தகுமார் என்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஆனந்தகுமாரோடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறது. மகாராஷ்டிராங்கன்னா மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து இதுவரை அதை குடும்பமும் இதுவரை சொல்லலை. ஆனால் இவருக்கு தொண்டம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற ஆட்களோட தொடர்புனால
இவர்கள் வம்சம் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இவருடைய சொந்தக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூரு மற்றும் மராட்டியர்களுடைய ஒரு மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த அரசுக்கு ஒரு நிலம் சுத்தம் பண்ணும்போது, அதாவது அரண்மனை புதுப்பிக்கும் போது கிடைச்ச செப்பேடு தான் இப்போ பிரச்சனையை உண்டாகியிருக்கு. 1992-93 காலகட்டங்களில் இந்த அரண்மனையை புதுப்பிக்கிறாங்க. அப்போ ஆனந்தகுமார் கல்யாணம் பண்ணி வந்தக்கூடிய அதாவது கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18, 19, 20 வயசில் வந்தவர் இன்றைக்கி 47 வயசுங்கிறாங்க. ஸோ 30 வருடங்களுக்கு மேலே, 27 வருடங்கள் இருக்கலாம், அது 30 வருடங்களுக்கு மேலே தான் இவருடைய அரசாங்கம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த சமஸ்தானுக்கு சொந்தமான இடம் வந்து எப்படின்னா, பட்டு மரங்களுக்கு சொந்தமான இடங்கிறத ஆங்கில அரசினுடைய கட்டுப்பாட்டை இருந்தப்போ இவருடைய ஆட்சியாளர்கள், இவருடைய மூதாதையர் போய் ஆங்கில அரசு செப்பேடுகளை எழுதி வாங்கிட்டு வந்ததாகவும், அந்த செப்பேடுகளை வச்சு தான் இப்போ வழக்காடு மன்றத்தின் நீதிமன்றம் வாங்கி நீதிமன்ற தடையாணை வாங்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2200 பேர் சொல்கிறாங்க. 2200 ஏக்கருங்க, ஆனால் 2800 ஏக்கர். சரி, இந்த ஆள் வந்து எப்படின்னா தனிச்சையாக வாங்கிட்டு வந்துட்டு புல்டோசர் வச்சு ஜேசிபி போன்ற இடங்களை வச்சு மாடி வீடுகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்துறதுக்கு போகும்போது பிரச்சனைகள் ஏற்படுது. அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தை வாழ்வாதாரத்தை எடுக்கவே இருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அனந்தகுமாரை வளர்த்துக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 2 ஆண்ட கட்சிகளுக்கும் 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ஆள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி ஒரு கண்டுக்கலை. இப்போ வாழ்வாதாரத்தை இறந்ததுமானா இதோடைய ஆட்கள்லாம் வியாபார சங்கத்தில் முறையிட, வியாபார சங்கத்தில் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய வணிக சங்கத்திலையும், ஏன்னா வணிகர்கள் வந்து வணிக சங்கத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய காட்கள்லாம் போய் முறையிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஊர் தலைவர்கிட்ட, ஊர் தலைவர் இது வந்து பாதி வந்து நகராட்சி எல்லைக்கு உட்பட, பாதி வந்து வருவாய்த்துறைக்கு சம்மந்தப்பட்ட கிராமங்கள்ங்க அப்படின்னு. இந்த வருவாய்த்துறையும் நகராட்சி களத்தில் இறங்கி ஒரு பேரை வந்து நகராட்சிக்கு மற்றும் வருவாய்த்துறைக்கு நிதி முறைகேடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து ஃப்ளெக்ஸு மற்றும் இதில் வந்து படம் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியில் வச்சு இவருடைய பேர்கள். ஆனால் அவர் கண்டுக்காமல் 2023ஆம் ஆண்டு இறுதியில் ஒரு தடாரணை வாங்கிட்டு 2024ஆம் ஆண்டுலேருந்து இவரோட ஆளுமை டாக்டர்ஸ்காரர்கள் நீண்டனால இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்து நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஊர் அவருக்கு எதிராக நிற்கிறதுக்காக சொல்கிறாங்க. 18 ஊர், ஆனால் கணக்காக பார்த்திங்கன்னா 10 ஊர் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களால் தீர்ப்பு எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, இது எல்லாமே கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாநில அரசுக்கு ஒரு இதை சொல்லிட்டு இருக்கோம். மாநில அரசுக்கிட்ட எந்த தகவல் அடிப்படையும் கிடையாது. ஸோ இதை ஒரு காரணம் காட்டி இருக்காங்க. மேலும் இந்த அரசாங்கத்தில் எதுக்கு இந்த விஷயம் வருதுன்னா, இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமான ஒரு இடங்கள், அது எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டை பாளையத்தை கதையாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த அரசாங்கத்துக்கு பராமரிப்பு இருக்கிற நிலம் சொல்லிட்டு இங்கே பேருந்து நிலையம் கட்டியாச்சு. திறப்பு விழாவுக்கு திறப்பு விழா காத்துட்ருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை சோர்வு எடுக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, பட்டுக்கோட்டையில் எந்த விதமான போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கிறாங்கன்னா பிரச்சனைகள் இந்த இப்போ பேருந்து நிலையம் சந்திச்சிட்டு இருக்கு. அதனால் புதிய பேருந்து நிலையம் நான் கட்டுவோன்னு சொல்லி அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே இது போட்டு வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஆள் என்னன்னா, எனக்கு சொந்தமான இடத்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய இழப்பீடு கொடுக்காம அங்கே பேருந்து நிலையம் வச்சுட்டாங்க. இதனால் என்னோடய வாழ்வாதாரங்கள் இருக்குது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அருகே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவர் தூண்டி விட்டதாக ஒரு செய்தி இருக்குது. இப்போ அந்த நேரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவளை இதை வச்சு இப்போ வழக்காடு மன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற தொண்டர் கூட இப்போ அந்த நேரத்தையும் இவரோட சொந்தமான இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட எந்த விதமான இதுவும் இல்லாமல் டாக்குமெண்ட் கட்டாயமாக பிரச்சனை வருது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, கிட்ட நில உற்சாகம் சட்டத்தில் இந்த இது பண்ணுவோம். 2வது, இங்கே 30-35 வருடங்கள் மேலே எழுதிட்டாங்க. 50 வருடங்கள் மேலேனா குடியிருப்போருக்கு நிலம் சொந்தம்னு சொல்லி தான் சட்டம் இருக்குன்னா, அந்த சட்டத்தை தான் எனக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி இவருடைய ஆட்சியாளர்கள், இவருடைய வம்சாவளிகள் சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு இவரை எதிர்த்து சில கட்சிகள்லாம் 18 கட்சிகள் மேலே ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு பட்டுக்கோட்டை தவிர பட்டுக்கோட்டை எதிர்கட்சிகள் 6 கட்சிகள் இறங்கி வேலை பார்த்தது
இந்த ஒரு சமூகத்தில் இங்கே உண்ணாவிரத போராட்டம் இருந்தது. உண்ணாவிரத போராட்டம் பண்ணதுக்கு அடுத்த நாள் பூரண புஷ்கரை அது சொல்லக்கூடிய அரைக்கலங்காத்த அய்யனார் கோயிலுக்கு இவருக்கு மண்டபப்படி தலைவராக இருக்கிறதால அங்கே போய் காப்பு கட்டுற வைபவத்துக்கு மூத்தக்கார் உண்ட நேரத்துக்கு போகும்போது அங்கே பிரச்சனை உங்களுக்கு இனி யாருங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கடை உங்களை தான் இங்கே மண்டபப்படி கிடையாதுன்னா அப்போ வந்து என்னென்னா நான் வந்து அவன் போய் என்ன சொல்கிறான்னா அரசாங்கத்தில் உயர்நீதிமன்றம் இங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றம் கைவிடுறாங்க. இவர் போய் உச்சநீதிமன்றத்தில் என்னை வந்து அவமதிச்சிட்டாங்க, எனக்கு சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்தோம்னா இப்போ அரசாங்கம் சொல்லிட்டுனா இவர் கொடுக்கக்கூடிய மரியாதைகள் மற்றும் மண்டபப்படித்தாரருக்கு, அதாவது உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்லிட்டுனா கொடுக்கக்கூடிய மண்டபப்படித்தாரருக்கு உபயதாரர்கள் இவரை ஏற்றுக்கிட்டு இவர் கொடுக்க மரியாதை புரஸ்காரங்கள் பண்ணணும். ரெண்டாவது இவருக்கு மண்டபப்படி இருக்குது, அது என்ன அடைக்கலங்காத்த அய்யனார் கோயிலுக்கு. ரெண்டாவது நாடியம்மன் தேவஸ்தானத்துலேயும் இவருக்கு பங்கு இருக்குது, இவருக்கு ஒரு மண்டபப்படி ஒதுக்குறது தான், அதை வந்து கடைகள் சாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திருப்பாடு கொடுத்துக்க மட்டும் இல்லாமல் பிரச்சனையை எப்படி திசை திருப்பியிருக்காங்கன்னா இந்த ஆனந்தகுமார் கட்டுப்பாட்டில் இந்த நிலங்கள் இருக்கும், ஆனால் இது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டவர்னால மாநில அரசு அந்த என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து இந்த ஆனந்தகுமார் கட்டுப்படணும். மேலும் வந்து இருக்கக்கூடிய வைபவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிகழ்வுகள் நடத்தும் போது இந்த மாதிரி பட்டங்கள் போடாமல் தவிர்த்து போடுறதுக்காக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது எதன் அடிப்படையினா மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த அடிப்படையில் இவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து வெற்றின்னு சொல்லி இவருடைய ஆட்களை வச்சு போஸ்டர் ஓட்டுறாங்க. ஏன்னா மண்டபப்படித்தாரர் உரிமையை வாக்கிவிட்டு நாடியம்மன் பட்டுக்கோட்டை காவல் தேவம் நாடியம்மன் கோவிலில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி மற்றும் அனைத்து குழந்தைகளும் இது வந்து சொந்தமாக்கக்கூடிய இடத்துல இருக்குது, பட்டங்களை வந்து போடாமல் தவிர்த்தது, இது வந்து நன்றி தெரிவித்து போஸ்டர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த உபயதாரர்கள் இந்த உபயதாரர் பண்ணாலும் இருக்கக்கூடிய 13 மண்டபப்படித்தாரர் நாடியம்மன் தேவஸ்தானம் இருக்கட்டும், அய்யனார் கோயிலில் இருக்கக்கூடிய 8 மண்டபப்படித்தாரர் இருக்கட்டும், மொத்தம் 21 மண்டபப்படித்தாரருக்கு பிரச்சனை ஏற்படுது இந்த ஒரு ஆட் பண்ணது. ஸோ 20 இவரை கழிச்சா மொத்தம் 21 மண்டபப்படித்தாரர்கிட்ட பிரச்சனை வருது. ஸோ பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடாது. இதை வந்து எப்படி ஆச்சுன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து பொதுவாக அடிக்கும் போது நாங்கள் வந்து அரசாங்கத்தில் அடிக்கக்கூடிய இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தவிர்த்துருவோம். அந்தமாரி 1ஆம் நிகழ்வு 2ஆம் நிகழ்வு கல்லர்கள் காமதேனுங்கிறத போட மாட்டோம், பட்டங்கள் போடாமல் நான் காமதேனு வாகனம் மண்டபப்படி வெட்டி வாகனம் மண்டபப்படி நெடுஞ்சாலைத்துறை போடாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போடாமல் வருவாய் அலுவலகம் நடத்தக்கூடிய இது. அடுத்தது 3ஆம் நாயுடு வம்ச பேரையே போடாமல் அடிப்போம், 3ஆம் நிகழ்வு 4ஆம் நிகழ்வு 5ஆம் நிகழ்வு தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி திருப்புவனதாக கொடுக்குறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 350-400 வருஷத்துக்கு மேலே அறக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்து ஆராய்ச்சி இருக்கும்போது இந்த சமூகத்தில் இருக்கவங்க எங்கள் சரி உங்கள் அரசாங்கத்தை நீங்கள் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் எங்கள் மண்டபப்படித்தாரர்கள் நாங்கள் போட்டு அழைச்சி வாய்ப்போம் அப்படின்னா பிரச்சனை என்னென்னா பிரச்சனை நீங்கள் வாண்டடாக பர்பஸாக ஒரு இதை வந்து நீங்களாக வழியக்க போய் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குங்க, இதை பார்த்து எங்கள் அரசாங்கம் சும்மா இருக்கும்போது அரசாங்கம் தலையிடுது. இதுதான் பிரச்சனை. இந்த ஒரு நபர்னால் இருக்கக்கூடிய மொத்தம் 21 நபர்களும் 21 மண்டபப்படித்தாரர்களும் கலைத்தாரர்களும் மண்டபப்படித்தாரர்களும் பிரச்சனையை எதிர்கொண்டிருக்காங்க. சரி, இந்த ஆட்கள்கிட்ட போயிடுச்சு. இப்போ வருவாய் செலுத்தக்கூடிய நிலைவில் இருக்குது. வருவாய் யாருக்கும் செலுத்தாங்க. ஏன்னா மன்னர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அப்படி நிலைமை போயிட்டாரு. இப்போ நில உரிமை மன்னர் மனை முறைப்படா இந்தியா ஒன்றியத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விக்குறியோட மக்கள்கிட்டையோ போனாங்கன்னா அப்படி என்னன்னா அப்படி ஒரு உச்சவசத்தை இருக்குது, இதை சம்மந்தப்பட்டால் இறங்க மாட்டாது. அரசாங்க தரப்பு சொன்னாங்கன்னா அது நில உறுப்பு சிஸ்டம் சைட்லும் கொடுங்க. ஒன்றிய சார்பாக போனால் இது பிரச்சனை இருக்குது, ஆனால் தனிநபர்களுடைய கட்டுப்பட்ட ட்ரஸ்டி அதாவது அலங்காவலர் போடுங்க, அலங்காவலர் சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கொடுத்தாங்க. ஸோ 3 முரண்பட்ட தரப்பு. இந்த 3 பேர்களுடைய தரப்பில் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த மன்னர் பெருமுறை பண்ணிட்டு குளிர் கையில் தான் வேதனையும் வேதனை. இந்த ஆளை அடுக்கி உடைக்காமல் வச்சுட்டிங்கன்னா தமிழ் மொத்தம் பட்டுக்கோட்டையில் மொத்தம் வருவாய் அட்டங்கள் 5. அதில் மகாராஜ சமுத்திரத்தில் தான் இந்தடைய ஆட்களுடைய படைபுலங்கள் இருக்குது.
சார் மற்ற வருவாய் ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா நாடியமார்புரம் இருக்குது, கைலாசநாதபுரம் இருக்குது, பாப்பாவாடி பாளையக்கோட்டை இருக்குது மற்றும் நெங்கோச்சேவ தோட்டம் இருக்குது. இந்த 4 வருவாய்த்துறை வட்டங்களும் களத்தில் இறங்குனாங்கன்னா அங்கே எங்கள் சொந்தம் அப்படின்னு இறங்குனாங்கன்னா பட்டுக்கோட்டை தொடர்ந்து கலர்புலமாக ஆகிற நிலைமைக்கு போய் உடைமை உயிர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க இந்த விஷமிகன்னு சொல்லி. இதற்கு அரசாங்கம் முறையான தீர்வு கொடுக்கணும். மற்றும் நீதிமன்றங்கள் இதோட வழிபாடு கொடுக்குற இதை தெளிவாக கொடுத்தாலும் இந்தமாரி ஆட்கள் ஆடுறாங்களா அவங்கள அடுக்கி உடைக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஏற்றுவதை வச்சுட்டு வீடியோ முடிக்கிறேன். ஆனால் சட்டம் ஏற்றுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா 10 பணங்கள்லாம் இருக்குது. தேர்தல் நின்றுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு போடுது. இந்த காட்டு விவசாயியுடைய சொந்தங்களுடைய ஓட்டுக்கடை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பட்டுக்கோட்டையிலையும் இருக்குது, தஞ்சாவூர் சமஸ்தானத்துலையும் இருக்குது. அப்படிங்கிறத வச்சு வீடியோவை முடிக்கிறேன். இதனால் என்னென்ன விளைவுகள் விழுதுங்கள பொறுத்திருந்தால் பார்க்கணும். இன்றைக்கி எடுத்தவன் கவுத்தன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போடக்கூடிய அரசுகள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியோட வீடியோவை முடிக்கிறேன். ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வீடியோ கூட போனேன். வளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வளம் கொடுக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம். அந்த மாவட்டத்தில் வீரமாநகர் என்ற பேர் கொண்ட பழைய பேர் கொண்ட பட்டுக்கோட்டை நகரம். இந்த நகரத்தில் மராட்டியர்களுடைய வழிவந்த வம்சாவளி ஒரு விஷக்கிருமி இருந்து இன்றைக்கி பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நகரத்தில் முக்கால்வாசி சொத்து என்னோடது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தி எப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா 93-94 பீரியட் காலகட்டங்களில் இவங்களுடைய அரண்மனையை, அதாவது அரண்மனை இருக்கக்கூடிய வீடை வந்து புதுப்பிக்கும் போது அங்கே கிடைச்ச ஒரு செப்பேடுன்னு சொல்கிறாங்க. இந்த செப்பேட்டில் என்ன இருக்குன்னா மராட்டியர்களுடைய வழிவந்த நம்மளுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசாங்கத்திலிருந்து இந்த சொத்துக்களை எழுதி இனாம்சனம் வாங்கினதாக குறிப்புகள் இருக்குது. இதை ரெக்கார்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 நூற்றாண்டு பகுதியில் பட்டு மலராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கள்ளர் மன்னன், குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்ததற்காகவும் அவர் வந்து கோட்டை சிவன் கோவில், கோட்டை அண்ணா கோவில் தெரு, பாக்கியம் நகர், கோட்டை மேலமேடு, கோட்டை கிளமேடு, கோட்டை ரங்கநாதர் கோயில், துவாரமலை, புனர்வாசல் ரோடு